ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் ஆல். ஸோ ஒரு வீடியோ, இந்த வீடியோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நேற்று நைட்டு பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த சீசனில், அதாவது ஓகே லவ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா சீசன்லேயும். அந்த காதல் எல்லாமே வெற்றிகரமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காதல் மட்டும் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. மற்றபடி எதுவுமே இது வரைக்கும் செல்ஃப் எடுக்கலை, சரிங்களா? ஆனால் இந்த சீசனில் யார் யாரை லவ் பண்ணுறான்றதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆல்ரெடி ஆதிரையும் எஃப்ஜேவும் ஒரு பக்கம் ஒரு கேங் இருக்காங்க, சரிங்களா? இன்னொரு பக்கம் ஒருத்தரங்க கேங்காக இருக்காங்க வச்சுக்கோங்க. நேற்று திடீர்னு பார்த்தா ரம்யா எஃப்ஜே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்டில் ஆதிரை இருக்காங்க. ரம்யா எஃப்ஜேவை பார்த்து சொல்கிறாங்க, மாமாவா என்னடா இது அப்படின்னா, மாமா அவள் என்னை முறைக்கிறான் மாமான்றாங்க. அவர் உடனே என்ன அவளை முறைக்கிறா அப்படின்னு முறைக்க போகிறா, அவர் அடிக்க போகிறாரு. ஆதிரை அடிக்க வராங்க, என்னை அடிக்க வராமா, மாமா நீ அடிமாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன இது புது காதையாக இருக்குது, இது ஒரு புது காதலா அப்படின்னு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், காலையில் சபரி உட்காந்துருவார், பக்கத்தில் எஃப்ஜே உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க கேட்டிருப்பாங்க, நானும் லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, ஏன் லவ்ன்றது தானாக வரும், ஒருத்தரை பார்த்தோன்னே பச்சக்குன்னு வரும், இதே இது இப்படியே போச்சுன்ற மாதிரி இருந்தது. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே எஃப்ஜே சொல்லுங்களா என்ன பண்ணுன்னு கேட்டாப்புல. அடப்பாவி, ஏன்டா ஆதிரை கூட லவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ என்னடா ஆச்சு அது அந்த விஷயம் அப்படின்னா, அது ஒரு பக்கம் போடணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியலை. அப்போவே இவர் சொன்னார் சபரி, அண்ணா நான் இந்த மாதிரி சொன்னேன், நீ என்னென்ன சொல்கிற அப்படின்னு இவங்க கேட்பாங்க ரம்யா நம்ம சபரி அண்ணங்கிட்ட. அதுக்கு அவர் இல்லை எனக்கு ஒரே நேரத்தில் 2 பேரும் பழி வாங்கணும், அதனால் சேர்ந்து லவ் பண்ணுங்கன்ட்டார். அவர் ஒரு காமெடியாக அங்கே ஒரு விஷயத்த வச்சுட்டு போயிட்டாப்புல. ஒன்றும் சொல்கிறதுக்கு. அதனால தான் இந்த பொண்ணு திடீர்னு எஃப்ஜேவை இப்படி மாமான்னு கூப்பிடுதான்னு தெரியல. சரி, எப்படியோ அந்த நம்ம வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, கேடு கேட்டது என்ன ஆனாலும் சரி, ஆக மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போனால் சரி அப்படின்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அழும்போது எல்லாருக்குமே ஒரு கண்கலங்கள். அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு அவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ கடைசியில் இப்படி நிற்கிது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. உங்கள் கிட்ட லாஸ்ட்டாக ஒன்று கேட்க போகிறேன். என்னென்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அந்த லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.